அரசியல் பின்னணி அப்படின்னா யாருமே ஒரு 3-4 பேர் நம்மளை தாக்க வரும்போது நம்ம தற்காப்புக்கு திருப்பி தாக்கலான்னு சட்டத்திலேயே அவர் வச்சிருந்தது கையில் அருவாளோ துப்பாக்கியோ வைக்கிறோம் ஒரு பேனா கத்தி அவங்க அடிக்கும் போது அது எடுத்து ஒரு காமிச்சா தூக்கில் போட்டுருவீங்களா? குண்டர்கள் சட்டம் போடுறீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்குன்னா? நான் என்ன சொல்றேன், நாட்டில் உள்ள சட்டத்தை தான் நீங்க பார்க்கணும். அவர் மேல மற்ற வழக்குகள் இருக்கலாம், ஆனா நீங்க குண்டர்கள் சட்டத்துல போட்டது இந்த பிரச்சனைக்கு தானே போட்டிருக்கீங்க. அது நியாயமா? இந்த கோமாளித்தனம் உலகத்திலேயே எந்த போலீஸ்லயும் இருக்காதுங்க. தமிழ்நாடு போலீஸ் சட்டம் ஒரு கோமாளி முதலமைச்சர் நமக்கு கிடைச்சது. அந்த குண்டாசனா என்னன்னு தெரியாது, போலீஸ்னா என்னன்னு தெரியாது, டிஜிபினா இப்படி ஒரு கோமாளி முதலமைச்சர் என்ன படிக்காதவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க இங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர். யாருங்க இவ்வளவு மோசமா இருக்கு? சமுதாயத்தை பத்தி சிந்திக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான போலீஸ் ஆஃபீஸர். இன்னைக்கு பூரா எவனாச்சும் சமுதாயத்தை பத்தி சிந்திக்கிறாங்கிறீங்களா? இவனை கவுத்துட்டு நம்ம இப்படி ப்ரமோஷன் வருது, அவனை கவுத்திட்டு இப்படித்தான் போயிட்டு இருக்கான். சமுதாய பொறுப்பு உங்களுக்கு வேணாமா? குற்றவாளிகள் வெளியில வருவனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறத விட்டுட்டு அவன் வெளியில வந்தோன்னு 2 மாசம் அவனை பிடிச்சி நீ குண்டாசில திருப்பி உள்ள அனுப்புனா என்ன நடக்குது? நீங்க எல்லாம் கோமாளிகளாக. அதனாலதான் இந்த குண்டர்கள் சட்டத்தை நான் எப்பவுமே எதிர்க்கிறேன். இன்னைக்கு பாஜக உங்களுக்கு இது இல்ல மதவாத கட்சியா? 99ல இருந்து 2004 வரை 5 வருஷம் சொல்றீங்களா? அப்ப மதவாத கட்சி இல்லையா? மாநகராட்சியிலிருந்து வருவாங்கிறான், வரவன் திமுக காரன். எனக்கு வர போன் அவ்வளவு போன் நான் சொல்றேன் ஐடி கார்டை கிடையாது, அவன்கிட்ட போனை குடியானா ஓடிடுறான். இவர் 1000 ரூபாயில 2000 ரூபா கொடுத்தாங்க ஓட்டு போடணும். இங்க பண்ற கூத்தை பாருங்களேன், ஓடிபின்னு போறான். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சி மற்றும் வழக்கறிஞரான வரதராஜன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் ஆக்சுவலா நீங்க வீடியோவும் போட்டிருந்தீங்க, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே கடுமையா தாக்கப்படுறாரு. ஸோ தன்னை தாக்க வராங்கன்றத எதிர் தாக்குதலுக்காக ஒரு சின்ன பிளேடு கத்தி மாதிரி எடுத்து அவர் தன்னை தற்காப்புகிறாரு. பட் ஆனால் அவர் மேல கேஸை போட்டு அவர் உள்ள தள்ளி இப்போ கூண்டாசுமே போட்டிருக்காங்களே சார். ஆனால் எதிர்த்தரப்பினர் மேல எதுவுமே பண்ண முடியல சார். எதனால சார் அப்படி? அதுதான் காவல்துறை ஓரவஞ்சகம் காட்டுது. இதில் அரசியல் பின்னணியில் இருக்கு. அரசியல் பின்னணி இருந்தாலுமே காவல்துறை நடுநிலைமையாக நடந்துக்கணும். அரசியல் பின்னணி அப்படின்னா யாருமே ஒரு 3-4 பேர் நம்மளை தாக்க வரும்போது நம்ம தற்காப்புக்கு திருப்பி தாக்கலான்னு சட்டத்திலேயே இருக்கு. அவர் வச்சிருந்தது கையில் அருவாளோ துப்பாக்கியோ வைக்கல, ஒரு பேனா கத்தி. அவங்க அடிக்கும் போது அது எடுத்து ஒரு காமிச்சா தூக்கில் போட்டுருவீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு அரசியல் ரீதியா அடி வாங்கினவனுக்கு மேலே கேஸை போடுவீங்களா? அதுவே முட்டாள்தனம். கேஸை போட்டு அவரை ரிமாண்ட் பண்ணதுன்னா ரிமாண்ட் பண்ணிட்டு விட்டாங்கன்னு பார்த்தா குண்டர்கள் சட்டம் போடுறீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? நான் என்ன சொல்றேன், நாட்டில் உள்ள சட்டத்தை தான் நீங்க பார்க்கணும். அவர் மேல மற்ற வழக்குகள் இருக்கலாம், ஆனா நீங்க குண்டர்கள் சட்டத்துல போட்டது இந்த பிரச்சனைக்கு தானே போட்டிருக்கீங்க. அது நியாயமா? அப்படிங்கிறது தான் காவல்துறைக்கு சொல்றேன். உங்க பேர் ஹைகோர்ட்ல நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனால சொல்றேன், காரி துப்புறாங்க உங்களை. என்ன கேட்குறாங்க, என்ன அந்த உங்க போலீஸ்க்கு இதுவே இல்லை, நான் டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன்னு தெரியும், உங்க போலீஸ்க்கும் வெக்கமானமே இல்லையே அப்படியே கேட்குறாங்க ஜட்ஜு. எத்தனை பேரையா குண்டாசுல போடுறான்? எவனையாச்சும் ஒழுங்கான ஆளை போட்டிருக்கானா? அப்ப போடுற ஆளு பூரா பார்த்தீங்கன்னா பொய் வழக்கு. இங்க கோட்டா வர வச்சிருக்காங்க, மாசத்துக்கு 5 கூட்டாஸ் போடணும் ஒவ்வொரு போலீஸ் போக. அப்ப உருப்படுமாக டிபார்ட்மெண்ட்டு. நீ கூண்டாஸ் எப்போ போடணும்னா மோசமான குற்றவாளி வரான்னு வைங்க, அவனுக்கு கூண்டாஸ். அப்படிதான் தேவை. எப்படி வரும்? குற்றவாளி வரும்போது தேவை. நீ என்ன பண்ற, கூண்டாஸுக்கு குற்றவாளியை தேடுறான், போய் தேடுறான். அப்ப என்ன ஆகுது, பழைய குற்றவாளி ரிலீஸ் ஆகி வந்தவொடனே திருப்பி கூண்டாசை போட்டு உள்ள தள்ளுறான். இந்த கோமாளித்தனம் உலகத்திலேயே எந்த போலீஸ்லயும் இருக்காதுங்க. தமிழ்நாடு போலீஸை தவிர ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் 5 கூண்டாஸ் போடும். யாரை போடுவாங்க? பாவம் போகிறவன் கூட்டிகிட்டு வரான், போடுறான். போட்டவுடனே அவன் பாவம் 3-4 மாதம் உள்ள இருக்கான். எத்தனையோ பேர் திருந்தி வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே கடை வச்சுக்குவான், இதை வச்சுக்குவான். அவனை பிழைக்க விடாமல் அவனை திருப்பி கூட்டிகிட்டு வந்து கூண்டாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை யாரு தான் கேட்குறது சொல்லுங்க? ஒரு கோமாளி முதலமைச்சர் நமக்கு கிடைச்சது. அந்த கூண்டாசுனா என்னன்னு தெரியாது, போலீஸ்னா என்னன்னு தெரியாது, டிஜிபினா இப்படி ஒரு கோமாளி முதலமைச்சர் என்ன படிக்காதவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க இங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சரா. யாருமே இவ்வளவு மோசமா இருக்கு, எதுவுமே தெரியலன்னா எப்படி? நீங்க தானே கேட்கணும்.
உங்களுக்கு மனசாட்சி உள்ள முதலமைச்சராக இருந்தால் அவங்க டிஜிபிலேருந்து எல்லாரையும் விட்டு என்னையா கோட்டா வச்சு கூண்டாஸ் போடுறீங்க? கோட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து தப்பு செய்யாதவனெல்லாம் போடுவியா? நீ ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 5 போடுன்னா அவன் ஆளை போய் தேடுறான்ல. அப்போ தப்பு செய்யாதவன் ஏற்கனவே போயிட்டு வெளியில் வந்து எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ சமுதாயத்தை வந்து இந்த குற்றவாளிகளை வந்து சீர்திருத்தணுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீயும் யோசிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் கேட்கணும். இவருக்கே சமுதாய சீர்திருத்தம்னா என்னன்னு தெரியாது, கூண்டாஸ்னா என்னன்னு தெரியாது. வெள்ளைக்காரங்காலத்தில் ஆஃப்டர் கேர் ப்ரோக்ராம்னு வச்சிருந்தோம். ஒரு குற்றவாளி ரிலீஸ் ஆகிற டைம் வந்துட்டா ஆஃப்டர் கேர் ப்ரோக்ராமில் வந்து இருக்கிற ஆஃபீஸர்ஸு பண்ணுவாங்க. எப்போ அந்த ஆள் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகிறான், இவனை வெளியில் விட்டோம்னா திரும்பி திருடுவான். அதனால இவனை வந்து வெளியில் உள்ளேயும் வைக்க முடியாது. திருப்பி இந்த இப்போ போடுற கோமாளித்தனம் மாதிரி திருப்பி கூண்டாஸ் போட முடியாது அந்த காலத்தில். அப்போ வெள்ளைக்காரன் காலத்தில் வெள்ளைக்காரன் மனசாட்சியோடு ஆட்சி செஞ்சான். நம்ம போலீஸ் தான் மனசாட்சிக்கு விரோதமாக பண்ணுறான். வெள்ளைக்காரன் எவனையும் இந்த மாதிரி தப்பு செய்யாதவனை குண்டர்கள்லாம் போட மாட்டான். இப்போ இருக்கிறவன் மனசாட்சி இல்லாதவனா இருக்கான், இன்எஃபிஷியன்ட், திறமை இல்லாதவன், நடத்த தெரியல, ஒரு குற்றத்தை கட்டுப்படுத்துவது எப்படிங்கிறது உனக்கு எவனுக்குமே தெரியல. அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது கிரிமினாலஜி படிக்கணும், எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸையும் போய் கிரிமினாலஜி படிக்க வைக்கணும். கிரிமினாலஜியில் வந்து பீனாலஜின்னு ஒன்று இருக்குது. அது இது வந்து தண்டனை கொடுக்கறத பற்ற படிப்பு. அதன்படி தான் இன்னைக்கு உலகம் பூரா இருக்கிற போலீஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு. பீனாலஜியில் என்ன இருக்கோ, தண்டனை மெத்தட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி விஞ்ஞானபூர்வமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியா கோமாளித்தனமாக ஒன்றும் என்ன? நீங்களும் இப்போ போலீஸ் ஆஃபீஸரும் படிக்காதவ மாதிரி இருந்தால் என்ன சார்? அப்படி ஒருவேளை அது வந்து கோர்ட்டுக்கு நீதிபதிகள்கிட்ட போகும்போது நீதிபதி அவர்களுமே வீடியோ பார்த்துருப்பாங்களா சார்? அப்போ அவருக்கு ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்பலாம்ல? இல்லை, இந்த இது மட்டும் குண்டர்கள் சட்டம் மட்டும் அதில் சில கண்டிஷன் இருக்குது. இது முடிஞ்சோன்னா போர்டுக்கு போடணும். இதுக்கு ஒரு போர்டுன்னு இருக்குது. அங்கே ஒரு 2-3 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க பார்ப்பாங்க இவர் போட்டது ரைட்டானு. அவங்களே இல்லை ரைட்டுன்ட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட்டுக்கு வரும். அப்போ இந்த ஹைகோர்ட்டுக்கு அவங்க எல்லாம் பார்த்து வர்றதுக்கே 3-4 மாதம் ஆகிடும். இவனுக்கு போலீஸ்க்கு என்ன தெரியுமா, அவன் வெளியில் வந்துடுவான்னு தெரியும். ஒரு 4-5 மாதம் உள்ள இருக்கட்டுமே. இப்படி கேவலமா இருந்தான்னா போலீஸ் 4-5 வருஷம் உள்ள இருக்கணும். தப்பு செய்யாமல் உள்ள இருக்கிறான்னா அது வந்து அதை விட இது என்ன இருக்கு? நீங்க குடும்பம் பிள்ளை குட்டியெல்லாம் வச்சிருக்கீங்களே, இந்த பாவம் அங்கேதான் ஏன் போய் சேரும்? ஏதாச்சும் பரவாயில்ல, மந்திரிங்களெல்லாம் பழைய மந்திரிங்களெல்லாம் குண்டாசில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேவலமான விஷயம். அதனால குண்டர்கள் சட்டத்தில் போட்டால் நீ முட்டாள்னு அர்த்தம். உனக்கு அறிவு இல்லை, உனக்கு செய்ய தெரியலன்னு அர்த்தம். அதான் நான் ஆஃப்டர் கேர் ப்ரோக்ராம் சொன்னேன்ல, வெள்ளைக்காரங்காலத்தில் ரிலீஸ் ஆகுறது வந்து ரிலீஸ் ஆனோன்னு அவன் வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ரிலீஸ் ஆகி வெளியில் போகாத, நீ போய் என்ன பொழப்ப எங்கே வேலை செய்வ, அதனால் உனக்கு நான் வேலை வச்சுருக்கேன், இல்லை உனக்கு ஒரு தொழில் வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த தொழிலை என்ன பண்ணுவான், டிரைவிங் ஓட்டு அப்படிமா வெளியாகி வரவனை டிரைவிங் ஓட்டுன்னா அவனுக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுத்து ஒரு டிரைவர் வேலை வாங்கி கொடுத்தா எங்கே போகணும். அப்போ வெளியில் வரக்கூடிய குற்றவாளியை பற்றி சிந்திச்சான் வெள்ளைக்காரன். இன்னைக்கு இருக்கிற போலீஸ் வெளியில் வர குற்றவாளியை பற்றி சிந்திக்கிறானா? அவன் வெளியில் வந்த உடனே 3 மாதத்துல திருப்பி குண்டர்கள் சட்டத்தில் அவனை உள்ள தட்டான். அப்போ எப்படி திருந்துவான்? குற்றங்கள் எப்படி குறையுமா குற்றம்? அதனால தான் இதை வந்து நீங்கள் ஒரு சமூக கண்ணோட்டத்தோட பார்க்கணும். இந்த ஏர்போர்ட் மூர்த்திங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணது கூத்தெல்லாம் இப்படி தான். அதாவது நான் காவல்துறையில் இருக்கும்போது 96-97 ஜெயில் மியூட்டினின்னு வந்தது. ஜெயில் மியூட்டினா சிறைக்குள்ள கழகம். இந்த ஜெயில் மியூட்டினி வந்து 1856 நினைக்கிறேன். சிப்பாய் கழகம்னு பேர். சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஜெயில் மியூட்டினி வந்தது. இந்த ஜெயில் மியூட்டினிக்கு அப்போ வந்து சுதந்திர போராட்டத்துக்காக பண்ணாங்க. ஆனால் இப்பெல்லாம் ஜெயில் மியூட்டினி எப்படி வரும்னா, நீங்கள் குற்றவாளியை உள்ளே கொண்டு போகிறீங்கன்னா ஒரு ஜெயிலுக்கு கெப்பாசிட்டி இவ்வளவுன்னு இருக்குது. இப்போ புழல் ஜெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000 பேர் 1200 பேர் தான் கெப்பாசிட்டின்னு வைங்க. நீங்கள் 1200 பேருக்கு மேலே புழல் ஜெயிலில் அடைக்கக்கூடாது. அடைச்சிங்கன்னா நாங்கள் இட நெருக்கடி ஏற்படும். உள்ளே இருக்கிற கைதிகளுக்கு வசதிகள் குறையும். பாத்ரூம் போகிறது இதெல்லாம் வந்து ஒரு 10 பேர் போகிற இடத்துல 20 பேர் போன இது எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் சிந்திக்கவே மாட்டாங்க. 1997 இங்கே கூண்டாஸ் போட்டுக்கிட்டே இருக்கான். அங்கே ஜெயில் சூப்பர்ட்டு சொன்னா, சார் இடமில்லை சாருங்கிறான். போட்டுக்கிட்டே இருக்கான். இடமில்லை சார் எவ்வளோ சொன்னான்.
ஜெயிலுக்குள்ள மிகப்பெரிய கலவரம் வந்து துப்பாக்கி சூடு நடந்து பெரிய இதாச்சு. அப்பவும் திருந்துறது இந்த ஆபீசர்ஸ். அப்பவே நான் உள்ள இருக்கும் போதே சொன்னேன், இவ்வளவு முட்டாள்களா இருக்கானப்பா ஆபீசர்ஸ், என்னத்த பண்றது? ஜெயில் மியூட்டினி வர்ற அளவுக்கு ஜெயில் உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கான் குண்டஸ்ல. இதே மாதிரி கோட்டாஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வயிறு எரியுது. ஏர்போர்ட் மூர்த்தியை விடு, ஏர்போர்ட் மூர்த்தியை நீங்க குண்டாஸ் அடிச்சது மிகப்பெரிய கோமாளித்தனம், தப்பு. அதை நான் சொல்லிக்கிறேன். இந்த கான்செப்ட் எல்லாம் படிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறேன். பீனாலஜி போய் படிங்க. ஆஃப்டர் கேர் ப்ரோக்ராம்னு என்னங்கிறது பீனாலஜியில் வருது. ஆஃப்டர் கேர் ப்ரோக்ராம்னா என்ன? ஒரு ஜெயிலு வரும்போது, ஜெயிலில் விட்டு வெளியில் வரும்போது அவனை கண்காணிக்கிற விஷயம் இருக்கு, அவனுக்கு பொழப்பு ஏற்படுத்தி கொடுக்குற விஷயம் இருக்கு. அவன் வெளியில வந்துட்டான்னு வைங்க, அவனுக்கு அடுத்த பொழப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறன்னு அவன் திருப்பி திருட போவான். ஸ்ரீபால்னு டிஜிபி இருந்தார். அப்ப விஷ ஊசியிலேயே போட்டு ஒரு 9 பேரை கொலை செஞ்சோ ஒரு வழக்குல ஒரு ஆள் தண்டனை அடைஞ்சார். அடைஞ்சவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அவர் 14 வருஷத்துல அவர் வெளியில வந்துட்டான் அந்த ஆள். அப்ப ஸ்ரீபால் டிஜிபியா இருக்கும்போது பத்திரிகையில் வருது, விஷ ஊசி போட்டு 9 பேரை கொன்ற வழக்கில் கைதானவர் அடுத்த வாரம் விடுதலை. இப்ப இருக்கிற ஆபீசர் எல்லாம் என்ன பண்ணுவான், பார்த்துட்டு தூக்கி போடுவான் பேப்பரை. ஆனா அந்த டிஜிபி அப்படி தூக்கி போடல. அவன் ரிலீஸ் ஆனோன்னா கூட்டிட்டு வந்துட்டு, ரிலீஸ் ஆனோன்னா கூட்டிட்டு வந்தோன்னா உனக்கு என்ன குடும்பம், குடும்பத்தில் யார் யார் இருக்கா, பிள்ளைங்க இருக்கா கேட்டார். இப்போ அவன் சொன்னா எல்லா பேரும் விட்டுட்டு போயிட்டாங்க, என் மனைவி மட்டும் இருக்கா, என்னை அடிக்கடி வந்து பார்ப்பான், பிள்ளைங்கள்லாம் பெருசாகி அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு ஒன்று. அந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்களும் வறுமையில் இருக்காங்க அப்படின்னு ஒன்று. நீ என்ன பண்ணுவேன்? ஒன்றும் எனக்கு வருமானம் என்னன்னு தெரியல, வயசும் ஆயிடுச்சு, எனக்கு 50-60 வயசாகி, நான் வந்து சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல. இது இப்படி யோசிச்சான் பாருங்க. அந்த ஆளு அதுதான் உண்மையான போலீஸ் ஆஃபீஸர். சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான போலீஸ் ஆஃபீஸர். இன்னைக்கு பூரா எவனாச்சும் சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிறாங்கிறீங்களா? இவனை கவுத்துட்டு நம்ம இப்படி ப்ரமோஷன் வருது, அவனை கவுத்திட்டு இப்படி தான் போயிட்டு இருக்கான். அவர் யோசிச்சுட்டு என்ன சொன்னாரு, மெரினா பீச் அந்த ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு ஐயோ இவனுக்கு பீச்சில் இந்த வடை சுட்டு பஜ்ஜி சுட்டு விற்கிற இடத்த ஏற்பாடு பண்ணி அவன்கிட்ட கேட்டார். எனக்கு வந்து ஏற்கனவே தெரியும் அது. அப்புறம்தான் அவங்களுக்கு என்ன வேலை பார்த்தேன்னா, நான் இதெல்லாம் இது பண்ணியிருக்கேன், விற்றுருக்கேன், வடை போட்டிருக்கேன், இது போட்டு பீச்சில் அவனுக்கு போட்டு கொடு அப்படின்னாரு. உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன், இவனை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கடைசி வரை, இவன்கிட்ட போய் மாமூல் கேட்கக்கூடாது, தொலைச்சி போடுவேன்ட்டார். இவங்க அவன்கிட்டே போய் மாமூல் கேட்பான் சொன்னார். கிட்டத்தட்ட 10 வருஷமா அவன் வடை சுட்டு பஜ்ஜி சுட்டு நல்ல வசதியா வந்துட்டு ஒரு பொறுப்புள்ள மனிதனா மாறிட்டான். இப்ப இருக்கிறவனா இருந்தா என்ன பண்ணுவான், அவனை ரிலீஸ் பண்ணணும்னா 2வது மாசம் கூண்டா பிடிச்சி உள்ள போட்டுறான். அப்ப சமுதாயம் எவ்வளவு மோசமாகுது பாருங்க. ஸ்ரீபால்ங்கிற அதிகாரி அப்படி சிந்திச்சார். அப்படி சிந்திங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சமுதாய பொறுப்பு உங்களுக்கு வேணாமா? குற்றவாளிகள் வெளியில வருவனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறத விட்டுட்டு அவன் வெளியில வந்தோன்னா 2 மாசம் அவனை பிடிச்சி நீ கூண்டாசில திருப்பி உள்ள அனுப்புனா என்ன நடக்குது? நீங்க எல்லாம் கோமாளிகளா? அதுதான் சொல்றேன். அதனாலதான் அலெக்சாண்டர் டிஜிபியா இருந்தார். அவர் வீட்டுல ஒரு தடவை திருடு போயிடுச்சு. அவர் வீட்டுல திருடு போன உடனே என்ன பண்ணாரு, காவல்துறையே கலகலக்குது. அப்ப டிஜிபி பின்னாடி ஆனார், அப்ப ஏடிஜிபியா இருந்தார். முதல் தடவை அட்டெம்ப்ட் திருடு. அவர் பார்த்தாரு, வெளியில சொன்னா நமக்கு வைக்கக்கேடுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. 2வது தடவை அட்டெம்ப்ட் நடக்குது. அந்த லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, எங்க வீட்டுல திருட முயற்சி 2வது தடவை, நான் முதல் தடவை கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஆள் யாருன்னு கண்டுபிடியான்னு. நான் பிடிச்சிருக்கேன் சார். நான் அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு மாசம் 2 மாசம் ஆச்சு பிடிக்கல. அதுக்கிடையில 3வது தடவை உள்ள போந்து சில இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், நகைகள், கேமரா. அப்போ ரொம்ப கோபமாயிட்டாரு. என்னையா பண்றீங்க, என் வீட்லயே திருட்டு போகுதுன்னு கமிஷனரை கூப்பிட்டு திட்டி இதெல்லாம் பண்ணும். என்கிட்ட போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் அங்கே நிற்கிது. அப்போ நின்று ஒன்று என்னென்ன பண்ணா கண்டே பிடிக்க முடியல. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து டேலி ஆச்சு. அவருக்கு யாரையா ஃபிங்கர் பிரிண்ட் டேலி ஆனா, அவர் குடியிருக்கிற தெரு முனையிலேயே குடிசை இருக்கு, நல்ல போஷ் ஏரியா. அங்கே குடிசை இருக்கும், கருணாநிதி கைங்கரியம் கள்ள ஓட்டுக்காக. நல்ல போஷ் ஏரியாலாம் இருந்தாலும் என்ன பண்ணும், ஒரு 50 குடிசையை போட்டு ஒரு கள்ள ஓட்டை சேர்த்து விட்டுருக்காரு. நீங்க சிட்டியில எங்கெங்க குடிசை இருக்கோ கருணாநிதியை நினைச்சுக்கோங்க,
அந்த ஆள் தான் அந்த வேலை. அவர் ஏடிஜிபி இருக்கிறது கீழ்ப்பாக்கில் பயங்கர ஏரியா. அந்த முனையில குடிசை இருக்கு. அந்த குடிசையில் இருக்கிறவன் தான் திருடி இருக்கான்னா அப்போ என்ன பண்ணாரு, அவனை அடிக்காதீங்க, கூட்டிட்டு ஏன்ட்ட வாங்கன்னாரு. கூட்டிட்டு ஏன்ட்ட டேய் என் தெருவில் முனையிலே இருந்துக்கிட்டு நீ திருடுறையானோன்னு, ஐயா உங்க மேலதான் ஏன் தப்புன்ட்டாங்க. நீங்க ஒரு டிஜிபி ஏடிஜிபின்னு ஒரு போர்டு வச்சிருந்தா நான் உள்ளே நுழைய மாட்டேன். நீங்க போர்டு ஒன்றும் இல்லை, நான் யார் வீடுன்னு உள்ள போந்துட்டேன்னு. அப்புறம் என்ன ஏன்டா திருடுனாரு, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் பணம் இல்லை, சாப்பாடுக்கு பணம் இல்லை, எனக்கு இந்த தொழிலை தவிர எதுவும் தெரியாது அப்படின்ட்டு. சரி இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு அவனுக்கு அந்த ஒரு 2 குறைஞ்ச தண்டனை நார்மல் செக்ஷனை போடுங்கப்பான்னு போட்டு வந்த உடனே உன் பசங்களை நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஃபீஸ் எல்லாம் அவரே கட்டிட்டார். கட்டிட்டப்போ உனக்கு வேலை இல்லாமல் தானே திருடுற, ஒரு ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணார், அவனுக்கு வாட்ச்மேன் வேலை கொடுங்கன்ட்டு. மாதம் உள்ள சம்பளம் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த வருமானம் போதும் இல்லை போதும் அப்படின்னது, குடும்பத்தை நடத்து, ஸ்கூல் ஃபீஸை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு நம்ம வேலை வாங்கி கொடுத்தோமா ஒழுங்காக வேலை செய்யறான்னு ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி சார் நான் ஒரு ஆள் பையனை வேலைக்கு வச்சேன்னு என்னாச்சுன்னா அவன் போன மாதம் இருந்து நின்றுட்டான் சார். ஏன் நின்னா தெரியல, திடீர்னு வருங்க. அப்புறம் ஒய்ஃபை கூப்பிட்டாங்க, அந்த அவனோட ஒய்ஃபை அலெக்சாண்டர். என்னமாச்சு உன் பொண்ணு புருஷனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன்னு. போலீஸ் திருப்பி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏமா பிடிச்சாங்க, அவர் வாட்ச்மேன் தான் வேலை பார்த்தாரு, போலீஸ் திடீர்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் விசாரிச்சா கூண்டாஸ் கோட்டா போடுறதுக்கு ஆள் கிடைக்கல, ஏடிஜிபி வேலை வாங்கி கொடுத்தாருன்னு இவங்களுக்கு தெரியல, அவன் மேலேயே கூண்டாசை போட்டு வாட்ச்மேன் மேல உள்ள தள்ளிட்டேன். கூப்பிட்டு திட்டுன்னு திட்டினார். ஏன் இப்படி கோமாளித்தனம் பண்றீங்க, சமுதாயத்தை குட்டிச்சவர ஆக்குறேன்னு, திருந்தி வாழ்க்கை நீங்க திருந்து விடாம பண்றீங்க. யாருக்குமே அந்த புத்தியே இல்லைங்க, வயிற்றுச்சலா இருக்குங்க. ஹையர் ஆபீசருக்குமா அப்படி இல்லாம இருக்கும். ஒருத்தனை அப்படி போடவே கூடாதுங்க. அவனுக்கு வந்து வேற வாய்ப்பு கொடுத்து, இதுதான் ஆஃப்டர் கேர் ப்ரோக்ராம். பீனாலஜியில போய் படிக்க சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற ஐபிஎஸ் அத்தனை பேர் நீ பீனாலஜி போய் படி, இல்லைன்னா விட்டுட்டு போ, போஸ்ட்டுக்கே நீங்க லாயக்கு இல்லை. வயிறு இது அப்படி பண்ணக்கூடாது, சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடு. அவனை நல்ல வழியில போறவனை வேலை வாங்கி கொடுத்து செட்டில் ஆனவனை திருப்பி போட்டேன்னா அவன் திருப்பி வந்து திருடத்தானே செய்வான். அப்ப குற்றங்கள் எப்படி குறையும், அப்போ பொதுமக்களை பாதிக்கும் இல்லை. அதனாலதான் இந்த குண்டர்கள் சட்டத்தை நான் எப்பவுமே எதிர்க்கிறேன். அதனால இவர் மேல போட்டது, இந்த வழக்குக்கு போட்டது தப்பு. அவருக்கு வேற வழக்குகள் இருக்கான்னு எனக்கு, இந்த வழக்குக்கு நீங்க போட்டது அயோக்கியத்தனம். அதுக்கு கடுமையான கண்டனத்தை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்போ படிச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கீங்களேங்கிறது தான் காவல்துறை அதிகாரிகளை பத்தி நான் கருத்து தெரிவிக்கிறது. ஸ்டாலின் தான் ஒரு அரசியல்வாதி, அவருக்கு ஒன்றும் தெரியாது. நீ எல்லாம் படிச்சவனாச்சே, நீயும் போய்கிட்டு போடுறோம்னா நல்ல போலீஸ் ஆஃபீஸர் இருந்தா சாரி சார் கூண்டாசுல போடக்கூடாது சார், இது சாதாரண அஃபென்ஸ், அவன் மேல மற்ற வழக்கு இருக்கலாம், அந்த வழக்குக்கு நம்ம போடலாம். இதை போட்டீங்கன்னா பப்ளிக் காரித்து போவான் சார். அது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டது. இவரை தாக்க முற்பட்டு இருக்காங்க. அவரையே போட்டான் மக்கள் நம்மளை என்ன பேசுவாங்க, நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள் சொல்ல வேணாமா, கண்ணை மூடிட்டு குண்டார்கள் போட்டீங்கன்னா. அதனாலதான் சொல்றது முட்டாள்தனமான ஒரு முடிவு. அவர் வழக்கறிஞராக ஈஸியா உடைச்சிடலாம். அப்ப எங்க போய் வச்சுக்க போகிறீங்க மூஞ்சிய, நீ போட்ட இதை செல்லாதுன்னு போட போறாங்க. நான் பார்க்கிறேன்ல, குண்டர்கள் சட்டத்தை போடுறாங்க, எல்லாமே அதுல சட்ட மீறல். அவங்க சின்ன சின்ன விஷயத்த பூரா விடுவாங்க. அதாவது கமிஷனர் கையெழுத்து போடணும், ஒரு குண்டாசா வந்து ஃபார் கமிஷனர்னு போட்டாங்க. கமிஷனருக்கு தான் அதிகாரம். அந்த கூண்டாசுல வழக்கறிஞர் போய் பாருங்க, கூண்டாசு போடுறதுக்கு கமிஷனர் தான் வருங்க, இதுக்கு அதிகாரம். ஃபார் போட்டு இன்னொருத்தங்க எழுத்து போட்டுருக்காங்க, இது எப்படி சொல்லும், கூண்டாஸ் கேன்சல் வந்தது. ஒவ்வொரு தடவையும் கூண்டாஸ் கேன்சல் பண்ணும்போது அதில் இருக்கிற டெக்னிக்கல் ஃபிளாவை வச்சு தான் போடுறாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த டெக்னிக்கல் ஃபிளா போட்டுக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால கோமாளித்தனம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இதில் குண்டர்கள் சட்டம், ஏர்போர்ட் மூர்த்தி கேஸில் மட்டும் இல்லை, எல்லா வழக்குகள்லையும் போடுவது கோமாளித்தனம். உண்மையா தப்பு பண்ண குற்றவாளி எல்லாம் விட்டுட்டு சும்மா பேருக்கு போட்டு அவங்க அங்கிருந்து ஹைகோர்ட்ல இது போட்டது தப்புன்னு சொல்றது, அதை அப்படியே தூக்கி தொடச்சி போட்டு மறுபடியும் குண்டாசு சொல்றது, இப்படி போயிட்டு இருக்கு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன், குண்டர்கள் சட்டத்துல போட்டு நீ கேன்சல் ஆகி வந்தனா மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் காவல்துறை அதிகாரி மேலேயே போடு. தப்பான இது என் மேல பண்ணியிருக்காங்கன்னு காவல்துறை அதிகாரி மேலேயே போட்டு சம்பளத்துல இருந்து ரெக்கவரி போடு.
அப்படி நீ சட்டத்தை பயன்படுத்தினாதான் வருங்காலத்துல காவல்துறை அதிகாரிகள் திருந்துவாங்க. பயப்படும். அங்க பாத்தீங்கன்னா மாவட்டங்கள்ல கலெக்டர் கையெழுத்து போடணும். அந்த கலெக்டர் ஐஏஎஸ்ங்கிறாங்க, கேவலங்க. அவங்களும் கையெழுத்து போட்டு போறோம். படிக்கிறதே இல்லை. வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க சட்டத்துல. மூளையை செலுத்துறதே இல்லை. காட்டுற இடத்துல கையெழுத்த போட்டுறது. அப்புறம் இங்கே போனோன்னா அவங்க காரி துப்பி விடுதலை பண்ணுறது, தொடச்சி போட்டு அடுத்த ஆளை கூண்டாசு. இப்படி இருந்தால் என்ன இருக்கும்? அதனால தப்பானது கேஸுக்கு கூண்டாஸ் போடுற 2 பேத்துக்கு தான் இது இருக்குது. சிட்டினா கமிஷனர், சிட்டி போலீஸ். இந்த நம்ம கமிஷனர் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் நிறைய கமிஷனர் இருக்குது. அங்கெல்லாம் கமிஷனர் தான் அதிகாரம். மாவட்டங்களுக்கு கலெக்டர். தப்பாக ஒரு கூண்டாஸை போட்டாங்கன்னா அந்த கமிஷனர் மேலேயும் மாவட்ட கலெக்டர் மேலேயும் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும் அரசாங்கம். அப்போதான் அவங்க திரும்புவாங்க. அப்படிங்கிறது தான் ஒழிக்கிறதுக்கு. அதான் ஓகே சார். அதே மாதிரி பார்த்தோம்னா நேற்றுக்கு அண்ணாவுடைய பிறந்தநாள் விமர்சையாக தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டாடப்படுது சார். ஆனால் திமுகவின் அதிமுகவின் குற்றச்சாட்டு என்னன்னா, அண்ணா திமுகன்னு பேரை வச்சுக்கிட்டு பாஜக கொண்டு போய் நீங்க கட்சி அடமான வச்சுட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஆரம்பிக்கிறா திமுகவினர் தான். திமுக 1999 பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாங்களே, அப்ப வந்துகிட்டு எங்க கொண்டு யார் அடமான வச்சாங்க? வெக்கமா இல்லை உங்களுக்கு? உங்க அப்பா கருணாநிதி தானே 1999 பாஜகவோட கூட்டணி சேர்ந்து 5 வருஷம். என்ன காரணத்துக்காக சார்? என்ன எப்பவுமே காங்கிரஸோட இருப்பாங்க. சந்தர்ப்பவாதிங்க. அப்ப என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, முரசொலி மாறன் அவர் என்ன பண்ணாரு? அவர் எப்பவுமே பதவியில் இருக்கணும்னு நினைப்பாரு. பாஜக மெஜாரிட்டி வந்துருச்சு, கொஞ்சம் தான் பற்றாக்குறை. உடனே என்ன சொல்லிட்டாரு? நிலையான ஆட்சி அமைப்பதற்காக நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அப்ப தூக்கி அடமானம் வச்சிங்களே. அப்ப நீங்க அண்ணாவை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு யோகியதை இருக்கா? இன்னைக்கு பாஜக உங்களுக்கு இதுவும் இல்லை, மதவாத கட்சியா? 99 2004 வரை 5 வருஷம் இருந்தீங்களா? அப்ப மதவாத கட்சி இல்லையா? அப்ப நீங்க அண்ணா பிறந்தநாளை கொண்டாட முதல்ல உங்களுக்கு யோகியது இல்லை. ஏன்னா முதல்ல பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது நீங்க தான். ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? மோடியா லேடின்னு எதிர்த்தாங்கல்ல. 2014 எதிர்த்து நின்று பாஜகவெல்லாம் எதிர்த்து நின்று உங்களெல்லாம் மண்ணை கவ வச்சுட்டு 39 சீட்டுக்கு 37 சீட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா? அதனால அவங்க பாஜகவை தைரியமா எதிர்த்து நின்று தேர்தலில் களம் கண்டாங்க. நீங்க அப்படி எங்க களம் கண்டீங்க? நீங்களும் ஜால்ட்டு அடிச்சுட்டு பின்னாடி ஓடினவங்க தானே. அதனால உங்களுக்கும் அண்ணாவை கொண்டாடுவதற்கு யோகியது இல்லை அப்படிங்கிறார். சந்தர்ப்பவாத குதிர்ந்து தான் சார். இப்போ இப்போ அதிமுக பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குல்ல சார். முக்கியமாக எடப்பாடி பழனிசாமிகள், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, எக்காரணத்தை கொண்டுமே இந்த துரோகிகள் கைக்கூலிகள் அதிமுக இணைக்கவே மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் தலைமைச் செயலத்தையே உடைச்சவர், இன்னொருத்தர் என்ன எம்எல்ஏ கூப்பிட்டு போய் ஒரு சதி வேலையெல்லாம் செஞ்சவர் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். ஸோ இதுவெல்லாம் ஒன்றிணைவார்களா மாட்டார்களா? இல்லை, சசிகலா டிடிவி தினகரன் அதிமுக சேர்க்கக்கூடாது. ஏன்னாமா சசிகலாவில் தான் அதிமுகவுக்கு பேர் கட்டுச்சு. ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போகிறவர்கள் ஜெயலலிதாவை சம்பாதிச்சாங்க. அவங்க செத்துட்டாங்கல்ல, அவங்க சொத்தை எடுத்து பாருங்க. ஒரு சொத்து இல்லையே. அவங்க சுயமா சம்பாதிச்சதை தவிர ஒரு சொத்து இல்லையே. அப்ப சம்பாதிச்சது பூரா சசிகலா தானே. அவங்க பேர்ல தானே ஆயிரக்கணக்கான கோடிகள்லாம் இருக்கு. இப்ப இந்த பணமதிப்பிழப்பு நடந்த அந்த டைம்ல எல்லாம் சொத்தை வாங்கியிருக்காங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பேர்ல தானே வாங்கியிருக்காங்க. அப்ப அவங்களையும் தினகரனையும் நீங்க சேர்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களே அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஊழலின் ஊற்றுக்கண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது இவரை நீங்க பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம், ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே அவர் பேச்செல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தது. நான் கருணாநிதியின் ரசிகன், கருணாநிதியின் வசனத்தை எல்லாம் மனப்பாடமா சொல்லுவேன், அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சார். அதனால அவரும் அவர் கொஞ்சம் ஒரு கட்சி தனி கட்சி ஆரம்பிக்காம அதிமுக ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல தான் அவரை பாராட்டலாம். மற்றபடி திமுக பக்கம் அவர் போனதும் திமுக பக்கம் தானே போனார். ஏன் எடப்பாடி எடுத்துக்கங்க, கருணாநிதி சமாதி செஞ்சு கொடுத்ததுல இவரும் நம்பிக்கை துரோகம் பண்ணவர் தான். ஸ்டாலினோட போய் ஒன்னா இணைஞ்சுக்கிட்டு நம்பிக்கை துரோகம் தானே பண்ணார். யாருமே யோகியர்கள் இருக்கிறதா நான் அதைத்தான் எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள் அப்படிங்கிறது. சரி, இப்ப எடப்பாடி கையில கட்சி இருக்கு, யாரோ ஒருத்தர் கட்சி வச்சு நடத்துறாங்கன்னு தான் அதிமுக தொண்டர்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா யோகியதைன்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே யோகியதை இல்லை. அதிமுக நடந்து எல்லோரும் முதுகில் குத்தியவர்கள் தான். அதனால இப்போதைக்கு அவர் வழி நடத்தலாம்
அப்படிங்கிறது தான் அது. மற்றவர்கள் வந்து அவங்க சேர்றதுக்கு எந்த அடிப்படை தகுதியும். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மற்றும் பாஜகவோட கூட்டணி 2026 ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டா சார்? அதாவது எடப்பாடி பாஜக எல்லாத்தையும் விட்டுருங்க. பீகார்ல எடுத்தபடி வாக்காளர்கள் பட்டியலை சரி செஞ்சாங்கன்னா திமுக ஒரு சீட்டு கூட வர மாட்டான். யாரு எதிர்கட்சியை பத்தி கவலை இல்லை. பூரா கள்ள ஓட்டு, பூரா செத்தவங்க ஓட்டு, பூரா அந்த வீடு மாறி போனவன், டபுள் என்ட்ரி, ஒவ்வொருத்தருக்கும் 5 ஓட்டு. இது கருணாநிதி காலத்திலிருந்து நடந்தது. அதாவது நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க யோசிக்கவே மாட்டான். சரி செத்து போயிட்டான்னு விடுவான். ஆனா திமுக கருணாநிதி யோசிச்சாரு, டேய் செத்துட்டான்டா, வாக்காளர் பட்டியல் நீக்குறாங்களா இல்ல, அப்ப அவனுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டான் ஓட்ட அப்படின்ட்டு அந்த செத்தவனுக்கு பூரா ஓட்டு போட்டு கேட்டா இவங்க வந்து இவங்க அவங்க எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா ஜெயலலிதா இருக்கும்போது அதை அடிச்சாங்க, உதடான்னாங்க. லிஸ்ட்ல வந்ததுன்னா இதெல்லாம் பார்த்து எதிர்ப்பு கொடுப்பாங்க. அதனாலதான் இவர் ஆட்சியில் இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு, இவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாம் வீடு வீடுக்கு போக சொல்லுவாரு, ஓட்டு இது பண்ண போக சொல்லிட்டு திமுக கட்சிக்காரர்கிட்ட சொல்லுவாரு, டேய் ஒவ்வொருத்தன் வீட்லயும் இல்லாத ஆளு 2 பேர் சொல்லி அவங்க அங்க இருந்து டீச்சருங்க வருவாங்க, சார் வீட்டுல யார் யார் சார் இருக்கா, அப்பெல்லாம் ஆதார் கார்டு இதெல்லாம் இல்லை, வீட்டுல யார் யார் சார் இருக்கா, 4 பேர் இருந்தா 6 பேர் 7 பேர் கொடுத்துருவான் யாரு ஒரு திமுக உறுப்பினராக இருக்கிறவங்க. அப்புறம் என்ன பண்ணுவாரு, மாவட்ட செயலாளர்கிட்ட யார் யார் எத்தனை எக்ஸ்ட்ரா கொடுத்தான் ஒவ்வொரு அட்ரஸையும் லிஸ்ட் கொடுங்க. லிஸ்ட் கொடுத்துட்டு ஒரு தொகுதியில 5000 பேர் 10,000 பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருவான். சரி நீ தான் மாவட்ட செயலாளர் 10,000த்துக்கும் ஆளை ரெடி பண்ணி ஓட்டு போட்டுரு, கள்ள ஓட்டு அப்படின்னு. அப்பல்ல கள்ள ஓட்டு இப்படி வந்தவர் தானே. மக்கள் செல்வாக்கில் அவர் வந்ததே இல்லை. அதை அவருடைய வாரிசு ஸ்டாலின் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ எடுத்த ஒரு கணக்குப்படி இவங்க தேர்தல் கமிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரகசியமா. இப்போ இவர் துணை முதலமைச்சர் இருக்காரு, அவர் தொகுதியிலே 20,000 ஓட்டு போலி ஓட்டு. செத்தவன் எதுவும் எடுக்கல, இடம் மாறினவன் டபுள் என்ட்ரி. எப்போவும் ஸ்டாலின் இப்போ 1000 லைட் அங்கே போய் பாருங்க, அங்கேயும் 20,000-25,000 கள்ள ஓட்டு. அவருடைய பெருக்காரில் கொளத்தூர் அங்கேயும் 20,000த்துக்கு மேல கள்ள ஓட்டு. அதனாலதான் அவர் போராட்டம் பண்றாரு, மாற்றக்கூடாது பண்றாரு. அவன் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றான், சுப்ரீம் கோர்ட் உன்மீது நடவடிக்கை எடுப்பேங்கிறான். யார இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்றான்ல தேர்தல் கமிஷன், அவன் மேல நடவடிக்கை எடுப்பேங்கிறான். நான் என்ன சொல்றேன், நீ 100 கோடி வச்சிருந்தாருல்ல ஜட்ஜு, அவர் மேல முதல் நடவடிக்கை எடு, அதுக்கப்புறம் நீ தேர்தல் கமிஷன் மேலையும் ஓட்டர்ஸ் லிஸ்ட் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது. அதனால இது கூட்டணி விடுங்க, தேர்தல் கமிஷன் மட்டும் நடுநிலைமையா இருந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லாத்தையும் சரி பண்ணுங்க, வாக்காளர் பட்டியலை சரி பண்ணுங்க, நிச்சயம் திமுக வர. ஓகே சார், கடைசி ஒரே ஒரு விஷயம் சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்துறாரு, சும்மா அது இது அப்படின்னா சார், இப்போ கடைசியாக மக்களையுமே சந்திக்கிற அளவுக்கு வந்துட்டாரு சார். ஆனால் கூட்டங்களை பார்த்தா ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கு சார். ஒருவேளை இவருனால ஓட்டு வங்கி அடி வாங்குமா திமுக? இல்ல, இதுதான் திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டம், அவருடைய ரசிகர்கள் ஓட்டம் எல்லாமே வெறுத்து போயிருக்காங்க. அதிமுக பாஜக அதை சரி பண்ணிடலான்னு பார்த்தா அண்ணாமலை பிரச்சனையில பாஜகவுக்கு பெயர் கெட்டு போச்சு. அதிமுகல ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு கோஷ்டியா இருக்கிறதுனால அவங்களுக்கும் மக்களுக்கு மத்தியில இதாயிடுச்சு. அப்ப இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க, ஒழுங்கான எதிர்கட்சி இல்லைன்னு நினைப்பாங்க. ஒழுங்கான எதிர்கட்சி இல்லைன்னு நினைக்கும் போது விஜய்க்கு வந்து அந்த வாக்குகள் வந்து பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு பிரியுதோ அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அதனால இப்போ வச்சு பாஜக அதிமுக எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இது பண்ணுங்க, ஒன்றா இது பண்ணி கட்சியை பலப்படுத்துங்க. இல்லைன்னா ரெண்டாவது தேர்தல் கமிஷன் வந்து இந்த வாக்காளர் பட்டியலை சரி பண்ணுங்க, இல்லைன்னா திருப்பி அவர் தான் வருவார். திமுக தான் இல்லை, வாக்காளர் பட்டியலை சரி செய்யாமல் இருந்தால் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வெறுப்பு இருக்காங்க. இவர் 1000 ரூபாயில 2000 ரூபா கொடுத்தாங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதனால இங்க பண்ற கூத்தை பாருங்களேன், ஓடிபின்னு போறான், பயமுறுத்துறான். அந்த ஓடிபிக்கு போகும்போது அவங்க பேசுறத பார்த்தோன்னா திமுக என்ன ரூபா வந்துச்சா, இவன் அப்ப விட்டு சொத்து, ரூபா வந்துச்சா உன் அப்ப விட்டு சொத்தா, மக்கள் வரி பணம் இவங்க கொடுக்குற மாதிரி அப்படின்ட்டு அப்படி ஸ்டாலின் ஸ்டிக்கர் மேல ஓட்டுறான். எல்லாம் சமூக விரோதிகள் அந்த போறவெல்லாம். இவன் போயிட்டு ஃபோன் நம்பரை கேட்கிறான். நாளைக்கு பொம்பளை பிள்ளை ஃபோன் நம்பர் இருந்தா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணுவாங்க. இந்த ஓடிபின்னு இவங்க விட்டீங்கன்னா உங்க ஃபோன் நம்பர்ல ஓடிபியை வர வச்சு பேங்க்ல இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சிருவான். எல்லாம் சைபர் கிரைம்லன்னு சொல்றாங்க, யாரு கேட்டாலும் ஓடிபி கொடுக்காதீர்கள்னு பண்றான். அப்ப ஸ்டாலின் போயிட்டு தொண்டரில் விட்டு ஓடிபின்னு கேட்டா அது சட்ட விரோதம் இல்லையா? உங்களையே கைது பண்ணி உள்ள போடலாம?
உங்கள் கட்சியை வந்து ஓடிபி கேட்க சொல்றதுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி 300-400 கோடி வச்சிருக்காங்க. அவங்க சொல்லி கொடுக்குற ஐடியா அது. இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஓடிபினாலே என்னன்னு தெரியாது. ஸ்டாலின்கிட்ட போய் ஓடிபிக்கு எக்ஸ்பேன்ஷன் என்னப்பான்னு கேளுங்க. ஓக்கு என்ன, டீக்கு என்ன, பீக்கு என்னன்னு கேளுங்க. அவர் எழுதி கொடுக்குறது வந்து படிச்சுட்டு போகிறார். அந்த 400 கோடிக்கு வச்சிருக்காங்கல்ல, அவங்க சொல்லி கொடுக்குறான். சார் ஓடிபின்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்க, அதை போய் கேசுங்க. அவன் பாவம் ஓடிபி அப்போ பேர் என்னன்னு கேட்குறான். இப்போ என்ன பண்ணுறாங்க, மாநகராட்சியிலேருந்து வரோங்கிறான். வரவன் திமுககாரன். எனக்கு வர ஃபோனு அவ்வளோ ஃபோனு. நான் சொல்கிறேன் ஐடி கார்டை கழியான்னு. அவன்கிட்ட ஃபோனை குடியானா ஓடிடுறான். ஐடி கார்டை கழியா, நீ மாநகராட்சி இருந்ததுன்னா வரவன் பூரா திமுககாரன். மாநகராட்சி உங்கள் டீட்டெயில் கொடுங்க, உங்கள் பேர் என்னது. அவனை போய் திமுகவில் உறுப்பினராக்கி விட்டுறான். உறுப்பினராக்கி கார்டு அனுப்பிடுறான். அவன் என்னையான்னு கேட்குறான். நீங்களும் திமுகவில் உறுப்பினராக்கி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோமாளித்தனம் எங்கே நடக்கும்? இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க. உங்களுக்கு ஓட்டு வாக்காளர் இதை சரி பண்ணுங்க, உங்க காலி அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரத மேல ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.